ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? சாதம் வச்சிட்டு இருக்கேன். சரி, வீடு பெருக்கி துடைக்கலையா? நான் அப்பவே பெருக்கிட்டேன். ரொம்ப லட்சணமா பெருக்கிருக்க. போய் நல்லா தொட போ. கூட கூட பேசுறதுக்கு நல்லா கத்து வச்சிருக்கிற. அதிக பிரசங்கி. குக்கர் ஒழுங்கா மூட தெரியுதா? ஐயோ, என்ன பொண்ணும். என்னது இது? இல்லத்த, நீங்க தானே மாப் போட சொன்னீங்க. என்னது நின்னுகிட்டே துடைக்க சொன்னா? எங்க காலத்துல இந்த மாப்பு இப்பெல்லாம் கிடையாது. துணியை போட்டு தரையை நல்லா துடைப்போம், குனிஞ்சு நிமிந்து எழுந்திருப்போம். சரியா? போய் துணியை எடுத்துன்னு வந்து தொட. சுறுசுறுப்பா போ. என்னமா ஆடி அசைஞ்சு போய்கிட்டு இருக்கிற? அத்தை பார்த்துட்டு தான் இருக்கேன். மருமகளை குடும்பப்படுத்துறதுல உங்களுக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம். என்ன பண்றது மாப்பிள்ள? சத்யா வீட்டில் இல்லை. அவ இல்லாத நேரத்தில் தானே இவகிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் வாங்க முடியும். அதான். சரி சரி, நடத்துங்க. தொட தொட. ஆகட்டும். வா பாரு, எவ்வளோ நேரம். இரு இரு, குக்கர் தானே விசில் அடிக்குது. நான் போய் ஆஃப் பண்றேன். தொட, சுத்தமா தொட. புரியுதா? ஏன் தங்கச்சி, நான் இங்கே நிற்கிற தொந்தரவா இருக்கா? நீ தொட, நான் போகிறேன். அம்மாடி, சுஷ்மா. ஐயோ சுஷ்மா, எழுந்துரு எழுந்துரு. முதல்ல சொல்றேன், எழுந்துரு. உனக்கு யாருமே இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? இந்த பாரு, நான் வீட்டுல சும்மா தானே இருக்கிறேன். நான் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேனா? ஐயோ, உனக்கு ஏம்மா இந்த சிரமம்? இந்த பாரு, அப்படியே நீ துடைக்கணும்னு ஆசைப்பட்டா கூட இந்த மாப்பு இருக்குதுல்ல, அதை வச்சுட்டு அப்படியே நின்ன மாதிரியே துடைக்கலாம்ல. அதை விட்டுட்டு என்னமோ இப்படி துணியை போட்டு துடைச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கியேடா. வசதியா வாழ்ந்த பொண்ணுமா நீ. இது பாரு, இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதடா. சரியா? இந்த பக்கெட் எடுத்துட்டு போய் பின்னாடி வச்சுட்டு அந்த துணியை தூக்கி போடு. போ போ போடா, எடுத்துட்டு போய் பின்னாடி வை. போ சம்மந்தி. எப்போ வந்தீங்க? என்ன அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க. என்னம்மா, போன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. மடி, என்ன இது? போய் கை கழுவிட்டு வந்து அம்மா கிட்ட பேசு. போ போ போ. நீங்க வாங்க சம்பந்தி, உட்காருங்க. வாங்க. வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என் மருமக சொல்ற பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறா சம்பந்தி. எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு அவளே பண்றா. என்னையும் என் பொண்ணையும் சமையல் கட்டு பக்கம் விடவே மாட்டேங்கிறா. 3 வேளையுமே இவ தான் சமைக்கிறா. நாங்க கழட்டி போடுற அழுக்கு துணிய துவைச்சி அயன் பண்ணி வேற தரா. மிஷின்ல போட்டு வாஷ் பண்ணுமான்னு சொன்னா கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறா. கையில தான் துவைப்பேன்னு ஒரே அடம் பிடிக்கிறா. இப்ப கூட நீங்க பாத்தீங்கல்ல, மாப்பு வச்சு துடைக்கலாம்ல.
ஆனா அப்படி துடைக்காம கையால தான் துடைச்சிக்கிட்டு இருக்கா. இவ்ளோ ஏன் சம்மந்தி? மயிலோட பைக்க இவ தான் கழுவி தொடச்சு வைக்கிறா சம்மந்தி. அது மட்டும் இல்ல, காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுறா. வாசல பெருக்கி கழுவி கோலம்லாம் போட்டு வைக்கிறா. தினமும் வீட்டெல்லாம் பெருக்கி சுத்த பத்தமா வச்சிருக்கிறா. ஐயோ, ஐயோ, நான் ஒருத்தி வந்தவங்களுக்கு டீ கூட கொடுக்காம நான் பாட்டு பேசிட்டே இருக்கிறேன். அம்மாடி, நீ உட்கார்ந்து அம்மா கிட்ட பேசிட்டு நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். வந்து சரி. ஏய், எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? மாமா எப்படி இருக்காரு? அந்த பொண்ணு கஸ்தூரி எப்படி? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? எனக்கு என்னம்மா, நீ தான் பாத்தியே, எங்க அத்தை என்ன தாங்குன்னு தாங்குறாங்க. இந்த வீட்டில் எல்லாருமே என்ன நல்லா பார்த்துக்கிறாங்கம்மா. துணியெல்லாம் நீ தான் துவைச்சி அயன் பண்ணி வைக்கிறியாமே, ஏன் லாண்ட்ரியில் போட மாட்டாங்களா? இவ்வளோ பெரிய வீட்டை நீ தான் பெருக்கி துடைக்கணுமா? வேலைக்கெல்லாம் ஆள் வச்சுக்க மாட்டாங்களா? இல்லைம்மா, அவர் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாரு. சத்யா நீ வீட்டுக்கார பாண்டியன்ன வேலை இல்லாமல் வீட்டில் சும்மா தான் இருக்காரு. அவர் சம்பாதிக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு வீட்டு வேலைக்கெல்லாம் ஆள் போட்டா கட்டுப்படி ஆகாதுமா. அதான் நானே எல்லா வேலையும் பார்க்குறேன். ஏன் அவர் வேலைக்கு எதுவும் போகிறது இல்லையா? இது வரைக்கும் இல்லை. இந்தா, உனக்காக ஸ்வீட்ஸும் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன், பூவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். திரும்ப தலையில் வச்சு விடுறேன். சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேம்மா. அந்த பாண்டியன் உட்காந்து மாமியார் வீட்டில் ஓசி சோறு சாப்பிட்டுட்டு இருக்காரா? சத்தம் போட்டு பேசாதம்மா. நல்லா இருக்கேன். இது பாரு, எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சுக்கோ, நல்லா சாப்பிடணுன்னு. ஆமா, சத்யா எங்க? கோவில் போயிருக்காங்கம்மா. ஓஹோ, வாங்க மேடம். நீங்க? அம்மா, இவர் தான் சத்யாக்கா வீட்டுக்காரு பாண்டியன். ஓ, நீங்க தானே அது? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நம்ம கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. சுஷ்மா என்ன அண்ணன்னு வாய் நிறைய கூப்பிடுறா. கேட்குறக்கே சந்தோஷமா இருக்கு. சுஷ்மா, ஒரு நிமிஷம் இங்க வாமா. இதோ வரேன். அம்மா இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னத்த? இதோ டீ போட்டு வச்சிருக்கிறேன் உன் அம்மாவுக்கு. அதை ஊத்தி கொடுத்துறேன். என்ன அம்மாடி, இந்த கரண்டி அங்க வச்சிருமா கொஞ்சம். ஏய், இதெல்லாம் பார்த்து பிடிக்க மாட்டியா? பாவம். இத பாரு, உன் கை புண்ணாயிடுச்சு. ஏய், என்னை பத்தி உன் அம்மா கிட்ட வத்தி வைக்கலான்னு நினைச்ச, அப்புறம் நீ நிரந்தரமா என் பிள்ளைய விட்டு பிரிய வேண்டியது இருக்கும். பாரு, மூஞ்சியை தொடச்சிக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா உன் அம்மாவுக்கு இந்த டீ எடுத்து போய் கொடு. புரியுதா? மூச்சை விட்டு மவளை நீ செத்தடி. கண்ணத்தோட ஓ. உட்காரு. டீ நல்லா போட்டிருக்காங்க. என்ன முகம் ஒரு மாதிரியா இருக்கு? இல்லம்மா,
இப்பவும் பொழுதுதானே இருக்கு. இல்லையே, முகம்லாம் வேர்த்திருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சம்பந்தி, கிச்சன்ல அவ்வளவா காத்து இருக்காது, அதான் வேத்து இருக்கு. ஆமாம் மேடம், தங்கச்சி ஏசியில் இருந்து பழகிட்டால, அதான் கிச்சனுக்குள்ளே போனோன்னு வேர்க்குது இல்லை தங்கச்சி? என்ன அந்த கை பின்னால வச்சிருக்க? சும்மாதாம்மா. என்ன வச்சிருக்க? ஒன்றும் இல்லைம்மா. கையை காட்டு. அம்மா நான் தான் சொல்கிறேன்லம்மா, ஒன்றும் இல்லை. கையை காட்டு. ஐயோ, என்னடி இது? ஐயோ ஐயோ, என்னடி இது? இவ்வளவு பெரிய காயமா இருக்கு. ஒன்றும் இல்லைம்மா, சூடாக இருந்த கரண்டியை தெரியாம பிடிச்சிட்டு. என்னடி இவ்வளவு சாதாரணமா சொல்ற? இது பாரு, காயம் பெருசா இருக்கு, வலிக்கும். வா டாக்டர். ஐயோ ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. விடு, அதுவா என்னடி? சரியாயிடும். அதுவும் ஆறிடும், விடுமா. ஒன்றும் இல்லைம்மா, சூடாக இருந்த கரண்டியை தெரியாம கையில் எடுத்துட்டேன். என்னடி நீ சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? காயம் ரொம்ப பெருசா இருக்கு. நீ வா, வலிக்கும், ஹாஸ்பிடல் போலாம். ஒன்றும் இல்லைம்மா, அதுவும் சரியாயிடும். நீ விடு, நான் பார்த்துக்கிறேன். கையெடு, அதுவும் ஆறிடும். தங்கச்சி, காப்பி போடும்போது பார்த்து கவனமாக இருக்க வேணாமா? மணி கைய காட்டு, காட்டுற கைய. அத்தை காட்டு. ஐயோ கடவுளே, என்னம்மா இவ்வளவு பெரிய காயம்? பார்த்து நடந்துக்க கூடாதடா. இல்ல, கரண்டி சூடா இருந்தது, தெரியாம பிடிச்சிட்டேன். பாருங்க சம்பந்தி, இதுக்காகத்தான் நான் சொல்றேன் சமையல் கட்டு பக்கமே நீ போகாதன்னு. கேட்கவே மாட்டேங்கிறா. இரு, நான் போய் மருந்து எடுத்து. வேணாம் சம்மந்தி, நான் ஹாஸ்பிடல் கூட்டு போறேன் அவளை. வா போலாம். அம்மா, சின்ன காயந்தாம்மா, தானே ஆறிடும். ஏய் இருங்க இருங்க, நான் போய் மருந்து எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரமா போய் எடுத்துட்டு வாங்க. என்னடி நீ இத போய் சின்ன காயம் சொல்ற? லேசா தலைவலி வந்தாலே பொறுத்துக்க மாட்டே நீ. இதை எப்படி தாங்கிக்கிற? வா ஹாஸ்பிடல் போலாம். இல்லம்மா, நான் தான் சொல்றேன்ல, காயம் சரியாயிடும். ஏய், எப்ப பார்த்தாலும் என் சொல் பேச்சே கேட்க மாட்டியா? இது பாரு, நான் வரும்போது உனக்கு இப்படி நடக்கணும். மடி, இந்த கை காட்டு, கை காட்டு. இரு இரு இரு. ஐயோ, சரியா பார்த்து போயிடும், சரியா போயிடும், சரியா போயிடுமா. நல்ல தடவி விடுங்க. சரியா சரி, போயிடும்டா, சரியா சரியாயிடும். போயிடும், சரியா போயிடும். சரியா போச்சு, சரியா. ரொம்ப வலிக்குதாடி? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, நீ இங்க இருந்து கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருப்ப. முதல்ல கிளம்பாடி, ஹாஸ்பிடல் போலாண்டி. அம்மாடி, இந்த பாரு, என்னது இது? வீட்டுக்கு வந்த அம்மாவை எப்படி விரட்டிட்டு இருக்கிற? கொஞ்ச நேரம் இருந்து சாப்பிட்டுக்கிட்டு போட்டுமே. வேணாம் த, அவங்க இருந்த காயத்தை பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அம்மா, நீ கிளம்பு. இல்லடி, உனக்கு வலிக்க போகுது, அதான். ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? கிளம்புன்றல, கிளம்புமா. வரேன் சம்பந்தி. வாங்க, போ. நாங்க பாத்துக்கிறோம், தைரியமா போங்க. என்னம்மா நிக்கிற? போ, போமா. நீ சந்தோஷமா தானே இருக்க? எனக்கு என்ன குறைச்சல்? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். மயில் ஒண்ணு நல்லதானே வச்சிருக்காரு? நல்லதா பாத்துக்கிறாருமா. இல்லடி, எனக்கு என்னமோ மனசு உறுத்தலாவே இருக்கு. நீ எதையும் மறைக்கிறேன்னு நினைக்கிறேன். என்னாச்சுமா உனக்கு? நீதான் பாக்குறியே, நான் நல்லா தானே இருக்கேன். எவ்வளவு பெரிய காயம், எனக்கு வலிக்குதுடி. அம்மா, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இது பாரு, நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 2 நாள் இருந்துட்டு போறியா? நான் வேணும்னா உன் மாமியார் கிட்ட போய் கேட்கவா? அம்மா, 2 நாள் என்ன, 20 நாள் கூட வந்திருக்கேன். அவர் வரட்டும், அவர்கிட்ட கேட்டு நாங்க 2 பேரும் ஒண்ணா வந்திருக்கோம். இப்ப நீ கிளம்புமா. ஏண்டி என்ன துரத்துறதுலயே இருக்க? சரி, அப்ப வா, இங்க வந்து ஒரு வாரம் தங்கிட்டு போலாம். வா. ஏய் ஏய், அப்புறம் என்னம்மா, கிளம்புமா. இனிமேலாச்சும் பார்த்து கவனமா இருக்கணும். சரி, போயிட்டு வரேன்.
சரிம்மா நீ போ, நான் பாத்துக்கிறேன். போ போம்மா. தாத்தா, எங்க அப்பா பாத்தீங்களா? அங்க தோட்டத்துக்கிட்ட தான் இருப்பாரு, அங்க போய் பாருமா. என்ன தர்மா சார், மரக்கன்று நட்டாச்சா? நட்டு வச்சு தண்ணியும் ஊற்றியாச்சு. இனிமே இது மரமாக வந்து எல்லாருக்கும் நிழலை கொடுக்கும்போது நானும் நீயும் சத்தியமாக உயிரோடு இருக்க மாட்டோம். மரம் நட்டாச்சு, அப்புறம் என்ன போய் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்டா? அதுக்கெல்லாம் நேரமே இல்லைப்பா. இன்னும் 10 மரக்கன்று இருக்குது. அதுக்கெல்லாம் இடம் பார்த்து நட்டு வச்சுட்டு தான் வருவேன். நீங்கள் போய் மற்றவங்களை கவனிங்க. நீங்க பெரிய கோட்டீஸ்வரர், வசதியா வாழ்ந்தவங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்களே, அதனால தான் சொன்னேன். சார், கோடி கோடியாக சுத்து இருந்தாலும் பசிக்கு பணத்தை சாப்பிட முடியுமா? இப்போ நட்டு வச்ச கண்ணு மரமாகி நிழலை கொடுக்கும், சாப்பிட்றதுக்கு பழத்தை கொடுக்கும், தண்ணி பஞ்சத்தை போக்குறதுக்கு மழை கொடுக்கும். மழை வந்தால் தான் விவசாயம், விவசாயம் பண்ணால் தானே மனுஷனுக்கு சோறு. எதிர்காலத்தில் மனுஷன் 3 வேளையும் சோறு தின்னுட்டு நிம்மதியாக இருக்க மரம் வேணும்ல. வெறும் பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு எல்லாரும் பட்டினி கிடந்தா சாகணும் ஐயா. மரத்தை வச்சா எதிர்கால சந்ததியே பசி ஆறும். இப்ப சொல்லுங்க, என்கிட்ட இருக்கிற பணம் பெருசா, இதோ இந்த மண்ணில் நிக்குதே இந்த செடி பெருசா? ஈஸ்வரா, எவ்வளவு பெரிய தத்துவத்தை சாதாரணமா சொல்லிட்டீங்க. அடுத்தவன் குடியை கெடுக்கிறவனுக்கும் ஊழல் பண்ணி கோடி கோடியா சம்பாதிக்கிறவனுக்கும் நீங்க சொன்ன உண்மை புரிய மாட்டேங்குது. மற்றவங்களை பத்தி எனக்கு என்ன சார் கவலை? எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் பண்றேன். மற்றவங்களுக்கு குழி பறிக்கிறதுக்கு பதிலாக ஒரு செடி வளர்க்கறதுக்கு குழி பறிச்சா இந்த நாடும் சரி, இந்த நாட்டு மக்களும் சரி, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. கரெக்டா சொன்னீங்க. நீங்க செடியெல்லாம் வச்சு தண்ணி பாய்ச்சிட்டு மெதுவா வாங்க. மற்றவங்களாம் சாப்பிட்டாங்களா, தூங்குறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு வரேன். நீங்க வேலையை பாருங்க. சரி. அப்பா, கஸ்தூரி, அப்பா எப்படிம்மா இருக்கு கஸ்தூரி? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தாம்மா இருக்கேன். உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. எப்படிம்மா இருக்க? அப்பா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சா? அது அந்த சகாதேவன் பண்ண வேலைம்மா. யாருப்பா சகாதேவன்? ஹோமுக்கு புதுசாக வந்து சேர்ந்தவம்மா. அவன் பொண்டாட்டி செத்து போயிட்டா. பெத்த பையன் வச்சுக்க விருப்பம் இல்லாமல் இங்கே கொண்டா விட்டுட்டு போயிட்டாமா. இவ்வளோ சோகம் இருந்தாலும் அவனுக்கு எப்போ பாரு விளையாட்டு தான். உன் ஃபோன் நம்பரை வாங்கி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லியிருக்காம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட சொன்னான். நான் அவனை திட்டி அனுப்பிச்சிட்டேன். கோச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டான். அவன் சொன்னது உண்மை நினச்சிட்டு பயந்துட்டியா? ஃபோன் வந்ததும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலப்பா. பதறி போய் ஓடி வந்தேன். வழியில வேற ஏகப்பட்ட தொந்தரவு.